நேற்று தினத்தில் அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது சொன்னாரு, அதிமுக மக்கள் செல்வாக்கு இழந்துருச்சு 2020. அது போய் பார்ப்போம், போய் பார்த்தா தானே தெரியும். இப்ப நான் போயிட்டு வந்தேன்ல எல்லா இடத்துக்கும், எனக்கு தெரியுது. நான் இப்ப அதுக்கு மேல சொல்ல விரும்பல. அம்மா ஆட்சி வந்ததும் அன்னைக்கு சாயந்தரம் பேசுறேன். பேசாம இருக்கு. 2026 தேர்தலை முன்னிட்டு அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதிமுக எப்படி எல்லாம் வாக்கு வங்கியை இழந்திருக்கு அப்படின்றத முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட 12% அதிமுக வாக்கு வங்கியை இழந்திருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் உண்மைதானா? நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்கிறது தான். நீங்க உங்களுடைய அரித்மெட்டிக் கணக்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட செல்லாதுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் நான் பெருமையா சொல்லுவேன், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புத்திசாலிங்க. அதனால இந்த முறை அந்த தவறு நடக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால நல்லது நடக்கும், அம்மா ஆட்சி வரும். அது எப்படி வரும்னு கேட்காதீங்க, வரும். அதனால நிச்சயம் நீங்க பாருங்க, நல்லதுதான் நடக்கும். இந்த மக்களை காப்பாத்தி ஆகணுங்கிற முனைப்போட தான் என்னுடைய ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கிறேன். அதுதான் உண்மை. அதனால அதை நிச்சயம் செய்வேன் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். ஏங்க, மக்கள் விரும்புறவங்க தானா வந்துருவாங்க, கவலையே படாதீங்க.